உருவத்திற்கு நான் உயிரை கொடுக்கிறேன். மகனே பண்டாசுரா, என் தாய் யார் என்று தெரிகிறது. இதுவரை காணவில்லை. மகனே பண்டாசுரா, மகனே பண்டாசுரா, மகனே பண்டாசுராவா? அப்படி என்றால் நீங்கள் யார்? உன்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்து படைத்த தாய், அழைத்தவள் தாயே. அவர்கள் அம்மா உங்களை நான் தேடிக்கொள்கிறேன். உனக்கு ரொம்ப நினைத்து அம்மனா முன்னூறு செஞ்சு வச்சேன். உன்னையெல்லாம் ஓடி வந்து உன் புகழ பாடி வந்து அம்மாவே, என் தாயே அம்மாவே, முன்னூறு செஞ்சு வச்சேன்.
பண்டாசுரனை மனதார வாழ்த்த வேண்டும். எதற்காக நமது கிராமத்தில் மிக சிறந்த முறையில் நாகாத்தமுடைய ஆலய தர்மகத்தா மிக சிறந்த முறையில் குறி உணர்ந்து குறிய சொல்லி எத்தனையோடைய வாழ்க்கையுடைய குறையை தீர்த்து வாழ்வளம் செய்யக்கூடிய நம்முடைய சுவாமிகள் மதிப்புக்குரிய கோபி சுவாமிகள் அந்த குடும்பத்தை சார்பாக இங்கே அம்பாளுக்கு இங்கு வஸ்திரதானம் செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்பாளை வேண்டி பிரார்த்தித்து நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. உன்னை படைத்த காரணம் என்ன தெரியுமா? நாடகி உமையவள் ஓம் பராசக்தி இந்த உலகத்திலே உயர்ந்தவள் நான் தான். என்னை விட உயர்ந்தவள் கங்கை என்று ஆணவத்தோடு உரைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன அவருடைய ஆணவத்தை அடிக்க வேண்டும், அவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும், கர்வத்தை அடக்க வேண்டும். தாயே, இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர் தாங்கள். அப்படி இந்த உலகத்தில் உயர்ந்தவள் என் தாய் ஓப்பராசக்தி. அப்படி இந்த உலகத்தில் உயர்ந்தவள் கங்கை என்று அனைவரும் ஆணவத்தோடு உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும். இந்த உலகத்தில் சக்தி தான் உயர்ந்தவள் என்று யார் உரைக்கின்றார்களோ அவர்களை விட்டுவிடு. பிறகு கங்கை தான் உயர்ந்தவள் என்று யார் உரைக்கின்றார்களோ எடுத்து உரைத்தாலும் அனைவரையும் சாட்டைக் கொண்டு வேட்டையாடி என்னிடம் அழைத்து வா. இந்த உலகத்தில் யார் சக்தி தான் எடுத்து உரைக்கிறார்களோ விட்டு விடுகிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவள் கங்கை என்று யார் எடுத்து உரைத்தாலும் அவரை சாட்டைக் கொண்டு வேட்கை உங்கள் பாதத்தில் நான் ஒப்படைக்கின்றேன்.